மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் எண்ணங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். மக்கள் விரும்பிய சிறந்த ஆட்சி தமிழகத்திலே நமக்கு தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் துறையின் வாரியாக ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு சிறந்த முறையில் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறையை சார்ந்திருக்கிறார் அலுவலர் பெருமக்களை ஆய்வுப் பணிகள் நடைபெற இருக்கிறது. இந்த ஆய்வுப் பணிகளை பொறுத்தவரையிலும் எல்லா நம்முடைய வருவாய்த்துறையில் என்னென்ன பணிகள் தேங்குகிறது, விரைந்து அது மக்களுக்கு எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு தேவை ஜாதி சான்றிதழ் விரைந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது எந்த முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக என்பதற்கு ஒரு முடிவுகள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதுபோல தங்களுடைய ரேஷன் கார்டுகள், முதியோர் உதவித்தொகை, சமூக நலத்திட்டங்கள், அப்படி பல்வேறு திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றியும் எளிதாக மக்களுக்கு அது கிடைக்கின்ற வகையில் எப்படி நம்முடைய துறை பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு செய்ய இருக்கிறோம். இப்போது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்கிற போது சில நேரங்களில் காலதாமம் ஏற்படுகிறது என்ற குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தவுடன் அந்தந்த வருவாய் வட்டத்தில் இருக்கிற விஓக்கள் அதை ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் அந்த பணிகளை முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடிக்கப்படவில்லை என்றால் கொடுக்கப்படுகிற மனுக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு ஆன்லைனிலே பதிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல் நம்முடைய அரசு நிலங்கள், அதேபோல் அரசிற்கு எந்தெந்த இடங்களில் நிலங்கள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். அது எந்த முறையிலே அரசிற்கு அதை பயன்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்கிற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. அதே போல தான் பதிவு செய்கிற பத்திரப்பதிவில் பல்வேறு தேக்கங்கள் இருக்கிறது. அந்த பட்டா மாறுதல் என்பது பதிவு செய்வதற்கு பிறகு அதில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் அதிலே கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். பட்டாக்கள் நீங்கள் சரியான முறையில் லேஅவுட் போடப்பட்டு பவுண்டரி போடப்பட்டு பட்டாக்கள் வழங்கப்படுகிறது. பட்டாக்களை ஒரு விற்கிற போது வாங்குகிற போது அதிலே காலதாமம் ஏற்படாமல் அந்த பட்டாக்கள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால் அதிலே தான் இருக்கிற குறைபாடுகள் எல்லோரும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆக அந்த சுட்டி காட்டுகிற குறைபாடுகளை எப்படி நாம் விரைந்து செயல்படுத்த வேண்டும், டிஜிட்டல் மூலமாக வேறு முறைகளில் இதை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அந்த பணிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆய்ந்து அந்த பணிகளை விரைந்து செய்வதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதுபோல் இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதற்காக சமூக ஆர்வலர்கள், அதேபோல் நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாலும் அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இப்போது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் மாஞ்சோலையிலே கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக மழை பெய்திருக்கிறது. கூடுதலாக மழை பெய்தால் மட்டும்தான் தாம்பரவண்ணி ஆற்றில் நீர் நமக்கு கொள்ளளவு கூடுதலாக அந்த அணையில் கிடைக்கும். அதேபோல் நம்முடைய மாற்று இடங்களை பார்க்கின்ற போது கூடுதல் மழைகள் இப்போது இல்லை. மேட்டூர் அணையை பொறுத்தவரையிலும் கேட்ச்மெண்டல் ஏரியா என்று சொல்லப்படுகிற குடகு பகுதியில் மழை குறைவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் குறைந்த அளவுதான் மேட்டூருக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 2642 கனடி என்று சொல்கிறார். ஆகவே நாங்கள் அனைத்தும் கூர்ந்து கவனித்துக் கொண்டு விரைந்து இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக என்னென்ன முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்கிற போது அது சீரான முறையில் செயல்படுத்த முடியும் என்பதை வருவாய்த்துறையின் மூலமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.